அதிரை பண்பலையின் அன்பான நேயர்களை வாழ்த்துக்களுடன் வரவேற்பது நான் உங்க ஆர்ஜே ஃபாஹிரா. நேயர்களே, இன்னைக்கு என்ன சிறப்பு நிகழ்ச்சி அப்படின்னு கேக்குறீங்களா? இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோ இல்லையோ தெரியலங்க, நானே சொல்லிடுறேன். இன்னைக்கு செப்டம்பர் 29 உலக இருதய தினம், அதாவது உலக இதய தினம் அனுசரிக்கப்பட்டு இருக்கு. என்னது, இருதய தினமா? அடடா, ரொம்ப ஸ்பெஷல் இல்லையா? நம்மளுடைய இதயத்துல நிறைய பேரை வச்சு பாதுகாத்துட்டு இருப்போம். ஆனா நம்மளுடைய இதயத்தையே பல நேரங்கள்ல நம்ம பாதுகாக்க மறந்து போயிடுறோம். இப்படி இதய ஆரோக்கியம் குறித்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக தான் உலக அளவுல ஒரு முடிவு எடுத்து இந்த இருதய தினத்தையே உருவாக்கி இருக்காங்க. சரி, இப்போ இந்த இதயத்தை எப்படியெல்லாம் நம்ம பாதுகாக்கணும், இதுல என்ன மாதிரியான பிரச்சனை வருது, எதனாலையெல்லாம் பிரச்சனை வருது அப்படின்றத தெரிஞ்சுக்க போறோம். இன்னைக்கு இருக்க காலத்துல எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுடைய எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு இல்லையா? இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? நம்ம அதிகமாக புகையிலை பயன்படுத்துறது, உயர் இரத்த அழுத்தம், நம்ம உடல்ல அதிகமான கொழுப்பு சேர்ந்து போய் இருக்கிறது, நீரிழிவு நோய், உடல் ரொம்ப மெலிந்து போயிருக்கிறவங்க, உடற்பயிற்சியே இல்லாமல் இருக்கிறது, உணவு பழக்கம் சரியா இல்லாமல் இருக்கிறது, அதிகமான மன அழுத்தம், இந்த மாதிரியான சில பிரச்சனைகள்னால தான் இந்த இருதய நோய் ஏற்படுறதுக்கான அபாயமும் இன்னைக்கு இருக்க காலத்தில் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அப்போ நம்ம எப்படிங்க இதை தடுக்கிறது அப்படின்னு தானே கேட்குறீங்க? ரொம்ப ரொம்ப சிம்பிள். புகைப்பிடிக்கிறத நிறுத்திடுங்க. தினமும் குறைஞ்சது ஒரு 30 நிமிஷமாவது உடற்பயிற்சி செய்யுங்க. சமநிலையான உணவை சாப்பிடணும். அதாவது நம்ம ஒரே விட்டமின், ஒரே ஊட்டச்சத்து அப்படின்னு இல்லாமல் பழங்கள், காய்கறி, தானியங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய நமக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிறது நல்லது. நம்மளுடைய உடல் எடையை எப்பவுமே ஆரோக்கியமாக வச்சுருக்கணும். நான் ரொம்ப ஒல்லியாக இருக்கேன் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுடைய உடல் எடையை இன்னும் அதிகமாக்க முயற்சி பண்ணுங்க. நான் ரொம்ப குண்டாக இருக்கேன் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுடைய உடல் எடையை கொஞ்சம் குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இரத்த அழுத்தம், நம்மளுடைய கொழுப்பு, இது எல்லாமே உடலில் எவ்வளோ இருக்குது அப்படின்றத அடிக்கடி நம்ம செக் பண்ணி பார்த்து அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸை எடுத்துக்கிறது இந்த இருதய நோய் மாதிரியான பெரிய பெரிய பிரச்சனைகள் வராமல் தடுக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நம்மளுடைய மன அழுத்தத்தை கட்டுப்படுத்தணும். இதுதாங்க கஷ்டம் அப்படின்னு சொல்கிறீங்களா? நேயர்களே, கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது. தியானங்கள், யோகாக்கள், இந்த மாதிரி சில பயிற்சிகளை செஞ்சீங்கன்னா கூட இந்த மன அழுத்தத்தை கட்டுப்படுத்த முடியும், இருதய நோயிலிருந்து தப்பிக்கவும் முடியும். அடிக்கடி மருத்துவ பரிசோதனை செஞ்சுக்கிறதும் நல்லது. இன்னும் சொல்லணும் அப்படின்னா, எப்பவுமே ஒரே இறுக்கமான முகத்தோடு இல்லாமல் உங்களுடைய முகத்தில் இருக்க அந்த சுருக்கங்களை எல்லாம் கொஞ்சம் தளர்த்தி கொஞ்சம் ஹாப்பினஸ்ஸாக நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட, ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது மூலமாகவும் நமக்கு இந்த இருதய பிரச்சனைகள் வராது. குடும்பத்தினரோட, நண்பர்களோட சேர்ந்து ஆரோக்கியமான உணவுகளை செஞ்சு சாப்பிடுங்க. அப்புறம் மன அழுத்தத்தை எப்படியெல்லாம் குறைக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுங்க. அதாவது தொடர்ந்து நம்ம ஒரு டெக்னிக்கலாக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கோம்னா அதில் உங்களுக்கு மென்டல் ப்ரெஷர் நிச்சயமாக அதிகமாக இருக்கும். அப்போது அதை விட்டு வெளியில் போகணுன்னா, அதாவது அந்த மென்டல் ப்ரெஷரை விட்டு நீங்கள் வெளியில் வரணும்னா அதுக்கு என்ன பண்ணலான்னு யோசிங்க. இந்த இதயத்தில் ஏதாவது பிரச்சனைனா நமக்கு சில அறிகுறிகள் தெரியுமா? நமக்கு ஒரு சைடாக கையெல்லாம் வலிக்கும், ஒரு மார்பு வலிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக எல்லா மார்பு வலியுமே இந்த ஹார்ட் ப்ராப்ளமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரியான சிம்டம்ஸ் ஏதாவது சின்னதாக இருந்ததுனாலும் அதை நீங்கள் முன்னாடியே கண்டுபிடிச்சி டாக்டர்கிட்ட போய் பார்த்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆபத்து உங்களுக்கு அதிகமாக இருக்காது. ஸோ முன்னாடியே எதுவாக இருந்தாலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளோடு செயல்பட வேண்டியது அவசியமானது. என்ன நேயர்களே, இந்த விழிப்புணர்வு பதிவு நிச்சயமாக உங்கள் எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற போகிறேன். நான் உங்கள் ஆர்ஜே ஃபாஹிரா. நிகழ்ச்சி பற்றிய வேற ஏதாவது கருத்துக்களோ விமர்சனங்களோ தெரியப்படுத்த நினச்சிங்கன்னா 7337769004 இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ வாட்ஸ்அப் மூலமாவோ கருத்துக்களை தெரியப்படுத்தலாம். இதனை பொதுநலன் கருதி வெளியிடுவோர் அதிரை பண்பலை 90.4. நமது சமூகம் நமது நலன்.